மனிதனின் மிக நெருங்கிய நண்பனாக கருதப்படும் நாய்கள் நாம் நினைத்ததை விட பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்களுடன் வாழ்ந்ததற்கான மரபணு ஆதாரங்களை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இங்கிலாந்தின் சோமர்செட் பகுதியில் உள்ள ஹோப்ஸ் குகை மற்றும் துருக்கியின் சில பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கண்டெடுக்கப்பட்ட நாயின் தாடை எலும்பு மற்றும் இதர எச்சங்கள் சுமார் 15,000 முதல் 15,800 ஆண்டுகள் பழமையானவை. இது முந்தைய கணிப்புகளை விட 5,000 ஆண்டுகள் முற்பட்டதாகும். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இவை ஓநாய்களில் இருந்து முழுமையாக பிரிந்து வளர்ப்பு நாய் என்ற இனமாக மாறியிருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆய்வறிக்கையை வெளியிட்ட நேச்சர் இதழ் இந்த வரலாற்று தேடலை பிரபல திரைப்படமான ஜுராசிக் பார்க்கை நினைவுபடுத்தும் வகையில் ஜுராசிக் பார்க் என்று குறிப்பிட்டுள்ளது. துருக்கியில் கண்டெடுக்கப்பட்ட நாய் எச்சங்களை ஆய்வு செய்தபோது அந்த பகுதி மனிதர்கள் சாப்பிட்ட அதே மீன் உணவையே அந்த நாய்களும் சாப்பிட்டது தெரியவந்துள்ளது. அதாவது மனிதர்கள் தங்களுக்கு கிடைத்த உணவை நாய்களுடன் பகிர்ந்துள்ளனர். சில இடங்களில் நாய்கள் மனிதர்களுக்கு அருகிலேயே புதைக்கப்பட்டுள்ளன. இது அந்த காலத்திலேயே நாய்கள் வெறும் வேட்டைக்கு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராகவும் உணர்வுபூர்வமான பிணைப்புடனும் வளர்க்கப்பட்டதை காட்டுகிறது. இங்கிலாந்திலிருந்து துருக்கி வரை பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் கண்டெடுக்கப்பட்ட நாய்கள் மரபணு ரீதியாக ஒரே மாதிரியாக இருந்துள்ளன. இது மனிதர்கள் புலம்பெயர்ந்தபோது நாய்களையும் தன்னுடனேயே அழைத்துச் சென்றதை உறுதிப்படுத்துகிறது. விவசாயம் தோன்றுவதற்கு முன்பே மனிதன் ஓநாய்களை பழக்கி நாய்களாக மாற்றியிருக்கிறான். இது மனித வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மைல்கல் என்று லண்டன் வரலாற்று அருங்காட்சியகத்தின் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.